நீங்க இன்னும் நெல்லிக்காய் சாப்பிடாம இருக்கீங்களா? வணக்கம் நண்பர்களே, கன்சிஸ்டன்சி சேலஞ்ச் டே 24. நீங்க பிரஷ் பேஸ்ட் எடுத்து மொட்டை மாடி கிளம்பியாச்சு. சன்ரைஸ் பார்த்துட்டு பல்லு விளக்குறது ஒரு அருமையான ஸ்பாட். அது மொட்டை மாடி தான். கொஞ்ச நேரத்துல என் ஃப்ரெண்டு கால் பண்ண, உனக்கு மேல தான் பறந்துட்டு இருக்கேன், மாசம் என்ட்ரி கொடுத்தான். அவனை கொஞ்சம் தட்ட காமிச்சிட்டு, நான் துபாயில இருந்து வரும்போது ஃபிளைட்லயே டிக்கெட் வாங்கல. ஃப்ரெண்ட் பார்த்துட்டு ஒன் ஆஃப் மேல் பீக் கண்டென்ட் அதை பார்த்துட்டு நீங்க வந்துட்டு இருக்கும்போது ஒன் ஆஃப் த பீக் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ட்ரிங்க்ஸ் இருந்துச்சு. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. என் ஃப்ரெண்டு ஒரு தரமான சம்பவம் பண்ணலாம். என் ஃப்ரெண்டு என்ன பண்ணா, செமஸ்டர் எக்ஸாம் அன்னைக்கு நல்லா குடிச்சு போட்டு பையன் மட்டையாயிட்டான். எக்ஸாமுக்கு வரல. அதுக்கடுத்து அரியர் எக்ஸாம்னு வச்சான். அரியர் எக்ஸாமுக்கு நல்லா குடிச்சு போட்டு அரியர் எக்ஸாமுக்கு வரல. இப்போ 3வது அட்டெம்ப்ட் எழுதுறேன். அவன் என்கிட்ட இது புலம்பி இருப்பான். அந்த வீடியோ மேபி இருந்தா நான் ஆட் பண்றேன். தூங்குறேன், படுத்திருக்கேன். இப்பதான் எக்ஸாம் தெரியும். அது எழுதல அன்னைக்கு. எழுதலையா? அன்னைக்கு நான் போகவே இல்லை. தெரியாம போகல. என்ன பண்ண? அன்னைக்கு சரக்கு அடிச்சுட்டு போகல. ஈவினிங் போல ஆசையா காரபுளி சாப்பிடலாம்னு தோணுச்சு. நம்ம ஹாஸ்பிட்டலே வந்துருந்துச்சு. ஸோ அது 20 ரூபாய் கொடுத்து வாங்கி சாப்பிட்டா உள்ள மசாலா கெட்டு போச்சு, நல்லாவே இல்லை. ஒரு ஏமாத்தத்தோட லிஃப்ட்ல ஃப்ளோர் போறப்ப ஞாபகம் வந்துச்சு, நம்ம இன்னும் நெல்லிக்காய் வாங்க மறந்துட்டோம் அப்படின்னு. ரீசெண்ட் டேஸ்ல எனக்கு ஹேர் ஃபால் இஷ்யூ மாதிரி இருக்கு. முடிய தலையில கை விட்டு எடுத்தாலே முடி கையோட வந்துருது. அதனால நம்ம நெல்லிக்காய் சாப்பிடலாம் நெல்லிக்காய் வாங்கியாச்சு. கவர்ல இருந்து கொட்டி தட்டுல உருட்டி வாயில போட்டா வாழ்க்கை மாதிரி ஒரே கசப்பு. இப்படிதான் என் டே முடிஞ்சு.